கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஒரு புதிய நாளுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆயுசு நாட்களுக்காக நான் துதிக்கிறேன். ஒருவேளை பலகீனமாக இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர் நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலனும், நம்முடைய சுகவீனத்தில் கர்த்தருடைய சுகமும் உண்டாவதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 16வது சங்கீதம். அதில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 5வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சங்கீதக்காரர் ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறார். தாவீது அரசன் தான் அனுபவிக்கிறத எழுதுகிறத நீங்கள் பார்க்கலாம். 5வது இடத்துல சொல்கிறார். 5வது வசனத்தில் கர்த்தர் என் சுதந்திரம். இந்த உலகத்தில் நான் சுதந்திரிக்கத்தக்க ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் எனக்கு சுதந்திரமாக வைத்திருக்கிறேன். என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ் எனக்கு அவர் தான். அவர் மூலமாக நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். அவரிடத்தில் இருந்து எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வருகிறது. அவரிடத்தில் இருந்து எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அவரிடத்துல இருந்து எல்லா விதமான ஞானத்தையும், கிருபைகளையும், இரக்கங்களையும் நான் தேவனிடத்தில் இருந்தே பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்தாப்பில் சொல்கிறார், என் பாத்திரத்தின் பங்கு, என் பாத்திரத்தின் பங்கு. அவர் எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலையும் அவர் தான் எனக்கு என்ன செய்கிறாரு, பார்ட்னராக இருக்கிறார். ஹீஸ் மை ஷேர் ஹோல்டர், ஹீஸ் மை பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், நான் ஒரு வேளை எல்லாவற்றையும் அனுபவிக்கும் போது நான் மாத்திரமல்ல, அவரே எனக்கு பங்காளியாக இருக்கிறாரு. அவரே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லுகிறார். நீங்கள் ரோமர் 8:17 வாசித்தீங்கன்னா, நாம் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் என்ற ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளி. அதனால் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு அதில் கொடுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த சொல்ல, தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். தேவரீர் என் சுதந்திரத்தை என்ன செய்கிறீர், காப்பாற்றுகிறீர். நான் பெற்றிருக்கிற இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கடைசி வரை நிலைத்திருக்கும்படி நீரே எனக்கு என்ன செய்கிறீர், உதவி செய்கிறீர் என்று எழுதுகிறார். அது சொல்கிறால, ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு பங்கு நீர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறீர், நியமித்திருக்கு. ஒரு நிரந்தரமான சுதந்திரம் எனக்கு இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, நமக்கு தேவன் கொடுத்தால் நித்திய ஜீவனை கர்த்தர் வாக்கு பண்ணது மாத்திரமல்ல, நித்திய ராஜ்யத்தையும், அவரோடு கூட நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு சிலாக்கியத்தையும், அவருடைய ஆசீர்வாதங்களில் பங்கு பெறக்கூடிய ஒரு சிலாக்கியத்தையும் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறீர், கொடுத்திருக்கிறேன். அதுவரை அதை காத்து கொண்டே வருகிறீர். அதை பெற்றுக்கொள்ளுகிற வரை நீர் எனக்கு என்ன செய்கிறீர், உதவி செய்கிறீர் அப்படின்னு எழுதுகிறார். அதுக்கு பிறகு 6வது வசனத்துக்கு, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று எழுதுகிறார். இது தன்னுடைய விசுவாசத்தை அவர் அறிக்கை செய்கிறத பார்க்குறோம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அவர் சொல்கிறாரு, நான் நேர்த்தியான இடத்துல, மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நல்ல பங்கை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அந்த மரியாள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, தேவனிடத்தில் வருகிற பிள்ளைங்க, தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டு வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் எப்போவுமே ஒரு நேர்த்தியான சுதந்திரத்தை, நேர்த்தியான பங்கை என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறார்கள். அவங்கள பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று எழுதுகிறார். சிறப்பான சுதந்திரம். அதனால தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது சொன்னார், நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் யாரே, விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறார். ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறார், விசேஷித்தவர்களாக பார்க்குறார். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம அவரோடு கூட சுதந்திரவாளிகள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை அருமையான இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அதிகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். கிறிஸ்துவில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.